ஒரு காட்டு பகுதியில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த காடு வெறும் 20 மாதங்களில் வளர்க்கப்பட்ட ஒரு காடு. சென்னை போன்ற நகரங்களில் ஒரு மரம் வளர்க்குறதுங்கிறதே மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். ஆனால் சென்னை மாதிரி நகரங்களில் இப்போது இந்த அர்பன் ஃபாரஸ்ட், அதாவது நகர்ப்புற காடு அப்படிங்கிற இந்த துவக்கம் என்ஜிஓட கிருஷ்ணகுமார் இருக்கார். அவர்கிட்ட இது தொடர்பான விரிவான விஷயங்களை கேட்கலாம். சார் வணக்கம். சென்னையில் மட்டும் நீங்கள் எத்தனை இந்த அர்பன் ஃபாரஸ்ட் வந்து பண்ணியிருக்கீங்க? அதாவது சென்னையில் ஒரு 8லேருந்து ஒரு 9 இடம் கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். அது 8 இடத்துல பண்ணியிருக்கோம். இப்போ 9வது சோழிங்கநல்லூரில் சென்னை மாநகராட்சியோட இணைஞ்சு இன்னொரு இடத்துல பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அர்பன் ஃபாரஸ்ட்ரி சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 3 இடத்துல பண்ணியிருக்காங்க. கோட்டூர்புரம், ராயலா நகர், அதாவது அப்புறம் நாங்கள் பண்ணது வந்து இங்கே இப்போ முகலிவாக்கம் அப்படின்ற 3 இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசான ஒரு ப்ராஜெக்ட். அதாவது இப்போ கடைசியாக முகலிவாக்கமில் பண்ணது வந்து 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2800 மரங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்தடுத்துமே வந்து ஒரு ஜோன்லையுமே பண்ணுறதுக்கான முயற்சிகள் சென்னை கார்பரேஷனில் இருந்துமே பண்ணிகிட்டு இருக்காங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை உண்டாக்க முடியும். அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 200லேருந்து 300 மரங்கள் கிட்ட வைக்க முடியும். அப்புறம் மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா சென்னை போன்ற ஒரு மாநகரம் ரொம்ப தேவை இருக்கிறதால தொடர்ந்து எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 2-3 பேர் அதை அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காடுகள் உண்டாக்கி கொடுக்கறதுக்கும் கேட்குறாங்க, கைடன்ஸுமே கேட்குறாங்க எப்படி நாங்கள் பண்ணலாம். மியாவாக்கி ஃபாரஸ்ட் கான்செப்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது. உலக நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான காடுகள் வந்து இந்த மியாவாக்கி கான்செப்ட் மூலிமா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு காடை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட கண்டுபிடிப்பு. இப்போது இந்த ஒரு காடில் இது மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இந்த காடு வளர்க்கலாம், இந்த காடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போது இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போதே நிறைய வகையான மரங்கள் இருக்குது. ஒரு பகுதியில் மொத்தம் எத்தனை வகையான மரங்களை வந்து நீங்கள் வளர்ப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களுக்கு மத்தியில் காம்படிஷன் நான் ஒரு விஷயம் படித்தேன். அது என்ன சார்? அது என்ன? அது 200 மரங்கள் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 வகையான மரங்கள் இருக்கும். அதாவது ட்ரீ லேயர், சப் ட்ரீ லேயர், ஸ்டப் லேயர், கெனப்பி லேயர் அப்படின்னு பிடிச்சிப்போம். அந்த ட்ரீயோட ஹைட்டை பொறுத்து ஒரு 4 லேயராக பிரிச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ். ஏன்னா இப்போ ஒரு மரங்கள், இப்போ ஒரு புளிய மரம் வைக்கிறோம், அது பக்கத்தில் ஒரு புங்க மரம் வைக்கிறோம்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலிஸ். ரெண்டுமே போட்டு சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். நீங்கள் ஒரு பக்கத்துலேயே வேப்ப மரமும் வைக்கும் போது அதுக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருக்குது. ஏன்னா அது ஒரு தன்னோட ஃபேமிலி அப்படின்றதால அந்த ஒரு காம்படிட்டிவ் நேச்சர் அந்த ஒரு ட்ரீக்கு இருக்காது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் வைக்கும் போது ரெண்டுமே போட்டு வளர ஆரம்பிக்குது. அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் சரி, அதுக்கு தேவையான தண்ணியும் கரெக்டாக கொடுக்குறோம். ஸோ மரங்கள் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ஒரு மரத்துக்கு அதிகபட்ச தேவை அதோட சன்லைட், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், வாட்டர், அது மூணுத்துமே நம்ம கொடுக்கும்போது மரங்களோட க்ரோத் வந்து அபரிவிதமாக. காற்று, தண்ணி, தட்பவெப்ப சூழல், மண் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்த நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து இது எப்படி கல்டிவேட் பண்ண முடிவு எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது எத்தனை நாள் ஆகுது? இப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணுவோம். எந்த ஒரு ஏரியாவில் நாங்கள் வந்து இந்த காடுகளை உருவாக்குறதுக்கு முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் இருக்க பிஹெச் வேல்யூவும் ஆர்கானிக் மேட்டர் வேல்யூவும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது இந்த காடுகள் உருவாக்குற மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லேண்ட் ஏரியாவை டோட்டலாகவே ஒரு 2.5லேருந்து 3 அடி டிக் பண்ணி எடுத்துருவோம். அந்த சாயிலை டிக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், மென்யூராக இருக்கட்டும்,
இன்னொன்று கொக்கோபிட் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல், தென் ரைசஸ் அரிசி உண்மைன்னு சொல்லுவோம், அது வந்து ரூட்டை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இது மூணுத்தையுமே அந்த சாயில் டெஸ்ட்டை வச்சு எவ்வளோ ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி கம்பேர் மறுபடியும் அதை டிகின் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன மாதிரி மரத்தை இருக்க வைப்போம். நார்மலாக ஒரு மரங்கள் இடைவெளி பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 அடி. இந்த ஒரு அடர்வன திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 feet கேப்பில் தான் இந்த ஃபாரஸ்ட்டையும் நாங்கள் உண்டாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சென்னையில் பொல்யூஷன் எடுத்துக்கோங்க, சாயில் பொல்யூஷன்லேருந்து வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்டுற வண்டிகள்லேருந்து வர புகையாக இருக்கட்டும், அது எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து சென்னைக்குள்ளே அதிகமாக தேவைப்படுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்தியாவில் இப்போ எஃபெக்டிவாக பண்ண ஒரு நகரம் அப்படின்னா பெங்களூருன்னு சொல்லணும். பெங்களூரில் அங்கே இருக்க தன்னார்வ அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த அர்பன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே அவங்க பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் சென்னையில் சில துவக்கம் போன்ற சில என்ஜிஓக்களும் வந்து இந்த அர்பன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய இடத்துக்கு வந்து பரப்பிட்டுருக்காங்க. சென்னை மாநகராட்சியும் இதில் ரொம்ப கவனம் எடுத்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து இந்த அர்பன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காடு உருவாக்கி 20 மாதங்கள் தான் ஆகுது. 20 மாதங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட மரங்கள், அடர்த்தியான மரங்கள், பறவைகள், பூச்சிகள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு பயோடைவர்சிட்டியோட கூடிய ஒரு இடம் இங்கே வந்து உருவாகிருக்கு. நமக்கு பின்னாடி பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் வந்து அது வந்து உருவாகி 6 மாதங்கள் ஆகுது. இது வந்து 20 மாதங்கள் ஆகுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு வகையான மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில். குறிப்பாக இங்கே வந்து எந்த விதமான கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே பயன்படுத்துறது கிடையாது. எல்லாமே இயற்கை சார்ந்த உரங்கள் மட்டும்தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. வந்து மரம் நட்டோம்னா அதுக்குண்டான ரெகுலராக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். வந்து வச்சுட்டு போயிட்டோமே அடுத்த மாதமே வந்து நம்ம அடுத்த உரம் போடுவோம். அதுக்குண்டான சின்ன களைகள்லாம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்க சின்ன புல் என்னாவும் அந்த மரத்தோட வளர்ச்சியை தடுக்கும் அதெல்லாம். ஸோ அந்த களைகள்லாம் எடுத்துகிட்டு ஸோ நம்ம இன்னொரு முறை உரம் போட்டுட்டு ப்ளஸ் இப்போ சப்போட்டா ஸ்டிக் எல்லாம் மரங்கள் சாஞ்சிருக்கு இல்லை கொஞ்சம் சரியாக களைகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்பராக திரும்பவும் ஒரு முறை அந்த மரத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம மாதம் பண்ணிகிட்டே வரும். சின்ன பூச்சிகள் முக்கியமாக ஃபஸ்ட்டு எங்கள் இதுக்கு வர கெஸ்ட்டாக வர்றது முதல்ல பட்டர்ஃப்ளை தான் வருவார். பார்த்தீங்கன்னா கூட தெரியாது, பறந்துட்டுருக்கு பட்டர்ஃப்ளை. சின்ன தும்பி, சின்ன வண்டுகள்லாம் வரும். ப்ளஸ் நம்ம என்ன சொல்கிறது, இன்னொரு பச்சை வெட்டுக்குள்ளி நம்ம பார்த்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம லாஸ்ட் வீக் வரும்போது இந்த இடத்துல அந்த சின்ன வெட்டுக்கிளி அது எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன குருவிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுமக்களும் இந்த அர்பன் ஃபாரஸ்ட் அதாவது நகர்ப்புற காட்டு பகுதியை தங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே உருவாக்க முடியும். அவங்களோட லேண்டு அப்படி இல்லைன்னா அவங்க லொக்காலிட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு லேண்டில் வந்து இந்த மாதிரியான இயற்கை ஆழ்வர்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு வரவங்களை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு கம்பெனி நடுவில் ஒரு சைட்டில் இருக்கும். இப்போ இதே வந்து ஒரு பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் இதில் வந்து லொக்காலிட்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யணும்? ரெண்டாவது வந்து இதுக்கான செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரத்துக்கான காஸ்ட் வந்து ஒரு 300 ரூபாய் கிட்ட ஆகுது. அதாவது எல்லாமே இன்க்ளூடிங் சொல்கிறேன், வித் மெயின்டெனன்ஸ் நான் சொல்கிறேன். அந்த லேண்ட் ஏரியாவை டிக் பண்ணுறதுலேருந்து அதுக்கு தேவையான மெனியூர், வெர்மி கம்போஸ் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இது ஜேசிபி யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராசஸ் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மரங்கள் வச்சு பராமரிக்கிற செலவு, ஒரு மரத்துக்கான செலவு 2 வருஷத்துக்கு 300 ரூபாய் கிட்ட ஆகுது எங்களோட கேல்குலேஷன் படி. ஸோ மெயின்டெனன்ஸ் இதுக்கு வந்து 2 வருஷம் பண்ணால் மட்டுமே போதும். ஏன்னா அந்த ஒரு ரெகுலர் வாட்டரிங் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணி வந்து டெய்லியுமே பாஸ் பண்ணணும் இந்த ஒரு கான்செப்ட் படி. ஸோ அந்த ஒரு 300 மேக்ஸிமம் இந்த இடத்துக்காக நம்ம லைக் பர் ட்ரீக்காக நான் சொல்கிறேன் காஸ்ட் ஆகுது. இப்போ பொதுமக்கள் இதை பற்றி சூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த மரங்கள் வேணுங்க, எங்களுக்கு வந்து இந்த செடிகள் வேணும், எங்களுக்கு இந்த காய்கறி செடி வேணும், அந்த மாதிரியான ஏதாவது லிஸ்ட் ஏதோ அவங்களுக்கு தேவையான ப்ரையாரிட்டிஸ் கொடுத்தா அதை நம்ம இதுலையால் செய்ய முடியுமா? பண்ணலாம். எந்த வகையான மரங்களுமே வைக்கலாம். அது நம்ம மண் சார்ந்த மரமாக இருந்தால் கண்டிப்பாக வைக்கலாம். நேட்டிவ் ஸ்பீஷஸ் அதாவது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். புங்கன், பூவரசு, நாட்டு மரங்கள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதில் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு பிளான்டேஷனில் வைக்கலாம். நாங்கள் அவங்களோட ரெக்கமெண்டேஷனே கேட்போம். இந்த கம்பெனியில் பண்ணும்போதுமே அவங்ககிட்ட லிஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் கொடுத்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. அதில் நாங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு கேல்குலேஷன் பண்ணி நாங்கள் இந்த மரங்கள் வச்சோம். அதை வந்து 3 வருடங்களுக்கு வந்து பராமரிக்கிறாங்க. 3 வருடத்துக்கு அப்புறம் அந்த காடுகள் எல்லாமே தன்னிறைவு, அதாவது செல்ஃப் சஸ்டைனபிள். யாருடைய அது பாதுகாப்போ யாருடைய மெயின்டெனன்ஸோ அதுக்கு தேவை கிடையாது. அந்த காடு தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு அது தன்னைத்தானே வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிடும்.
3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காடுகளுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு மரம் வைக்கணுனாலே ஒரு மரம் வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது. நம்ம ரோட் சைடில் பார்க்கும் பூண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 3 வருடத்துக்குள்ளே செல்ஃப் சஸ்டெயினாக இந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி மாறுது? அதாவது ஒரு மரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையான ஒரு 2 விஷயங்கள் வந்து அதுக்கான தண்ணியும் அதுக்கான உரமும். இப்போ 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரங்கள் என்ன ஆகும், அதோட லீவ்ஸுமே வந்து ட்ரை ஆகி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த கொட்டும் போதே அதுவே வந்து அதுக்கான உரமாக மாறிடுது. ஸோ 2 வருஷம் நம்ம கொடுத்த ஒரு தண்ணியாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், எல்லாமே சாயிலிருந்து டிகம்போஸ் மறுபடியும் அது ஒரு மென்யூராக தான் மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு மழை காலத்தில் மட்டும் இதுக்கான தண்ணி டேரெக்டாகவே நேச்சராகவே கொடுத்துடுது. ஸோ அந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் செல்ஃப் சஸ்டெயினாக ஃபாரஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கான தேவைகளை அதுகளே பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி தான். you